பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு கோமதியை கோர்ட்டில் பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா யாரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் உன் அத்தைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு எப்படி நீங்கள் எனக்கு அத்தையாக முடியும், இங்கே பாருங்க, இதோட கோர்ட்டு எல்லா தீர்ப்பும் முடிய போகுது, எனக்கும் உங்கள் வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டில் தீர்ப்பு வரப்போகுது. இதுக்கு மேலே நீங்கள் யாரோ நான் யாரோ தானே, ஆனால் என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எப்போவுமே உங்களுடைய எல்லா சொந்தமும் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம தங்கமயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என் மேலே இருக்கிற கோவத்தை குழந்தை மேலே காட்ட மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். காட்டிடவும் காட்டிடாதீங்க, அது குழந்தைங்க தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் சரவணன் பார்த்த உடனே என்னடி நாடகம் போட்டுட்ருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு என் பொண்ணு எதுக்காக நாடகம் போடணும், நீ தான் தேவையில்லாமல் நாடகம் போட்டுட்ருக்க, உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் பொண்ணு பார்த்தீங்களாமே, அது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் நிச்சயதார்த்தம் வரைக்கும் டேட் குடிச்சிங்களாமே, அதனால் நீங்களாம் என் பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோர்ட்டில் வந்து உனக்கு என்ன வேணுமோ கேளுமா அப்படின்ற மாதிரியும் சொன்ன உடனே என்னையும் என்னோடய குழந்தையும் எந்த ஒரு பழி சொல்லுக்கோ ஆளாக்காமல் விட்டாவே அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு மயிலை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் யோசனை பண்ணுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.